வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல் மீம்ஸ் ரியாக்ஷன் பார்ட் 11. இன்னைக்கு சண்டே இல்ல, ஆனாலும் இந்த பார்ட் 11 நான் நேத்து போட வேண்டியது, அந்த பார்ட் என்னன்னா நான் போன வாரம் போட வேண்டியது. போன வாரம் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் போடாததால இந்த வாரம் போட்டிருக்கேன். சரி ஓகே, அப்படியே உள்ள போயிடலாம். Wake up to reality. 内葉サスケ。俺は波風湊。内葉イタチ。渦巻ナルト。内葉マドラだ。Nothing ever goes as planned in this accursed world. ஆமாங்க, இதுவும் கொஞ்சம் உண்மைதான். நான் எப்ப அனிமி பார்க்க ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் மார்வல் பக்கமே அவ்வளவு போகவே இல்ல. கடைசியா லோகி சீசன் 2 வந்துச்சு, அதுவும் சூப்பரா தான் இருந்துச்சு. அந்த மார்வல்ஸ் படம்லாம் நான் இன்னும் பார்க்க கூட இல்ல. அனிமே பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்ன பண்றது? அதுவும் தலைக்கு மேல வேற வேலை இருக்கு, பின்ன எப்படி பார்க்க முடியும்? ஆமா, இட்டாச்சிக்கெல்லாம் ஒரு வெறும் அசால்ட் மேட்ரு. இது வரைக்கும் இட்டாச்சியோட 2 தடவை மோதி இருக்கான். மோதி 2 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ள டிஃபீட் ஆயிருப்பான். வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. வாங்க. டேய், நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. டேய், இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க இருங்க. ஹலோ. டேய், ஹலோ, இங்க வரியா? நான் ஹோகாகே. உன்னை இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ஹோகாகே. ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இவெல்லாம் ஹொகாகேவா ஒரு வாரம் இருந்திருப்பானா? சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த கிறுக்கு கூமுட்டெல்லாம் ஒரு ஹொகாகேவா? நாம இவனை ஹொகாகே லிஸ்ட்ல சேர்த்துக்கணுமா? போடா டே போடா. சுப்புனி சப்புனி மங்குடி. நான் சங்கர், இவன் ராஜப்பா, அவன் ராஜேஷ். ஒரு தடவையாவது எங்களை பேரை சொல்லி கூப்பிடுங்களேன். இது ஜாக்கி சான்ல தானே இது வரும். இந்த சீனோட அப்படியே கரெக்டா சிங்க் ஆகுது. அப்படியே புடிச்சு வச்சு இப்படி குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. இப்ப இந்த டைலாக் தான் பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதுலயும் இன்னொன்னு வரும் பாருங்க, மேடம் இது ஆக்டிங் மேடம், இவனை வெளியே விட்டு பாருங்க, அப்ப என்ன பண்ணுவான்னு தெரியும். இந்த டைலாக் அச்சஸ் எல்லாம் அப்படியே ஒபிட்டோக்கு செட் ஆகும். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் உன்னை பத்தி எனக்கு அபிஷேக் கூல் டவுன் 500 ஏன் மயில்காய் வந்து மொடராவை பார்த்து இவன் யாருன்னு கேட்டிருக்காரு. கிசாம இவன் ஏற்கனவே 2 தடவை கிட்ட பாத்துருக்காரு, அப்பயும் இவன் யார் அவன் அப்படின்னா. ஆனா இட்டாச்சியை மட்டும் மறக்காம இவன் இட்டாச்சின்னு கரெக்டா சொல்லிடுவாரு. I love you, Naruto. இவங்க எனக்கு துரோகம் பண்ணது உண்மைங்க மேடம். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிரா தீய சக்திங்க மேடம். மணி போ பாட்டுல போப்பா, திரும்பி பாக்காத போ. படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. அதுல அழுகுற வாய்ஸோட அப்படியே சாக்குறவ பாருங்களேன். ஐயோ, என்னவா போற? மயிராவ என்னடா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. யாராவது பொண்ணை லவ் பண்றியா? அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணுதா? எப்படா பண்ணும்? இதுக்கு மேல அசிங்கப்படுத்த முடியாது. சே, என் தலைவன் நருட்டோவை பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டீங்களேப்பா. ஷட், மனசு வலிக்குது. இந்த நாய்க்குட்டி வந்து இட்டாச்சியோட காஸ்பிளே பண்ணிருக்கு. மங்கைக்கு ஷரிங்கன்னு சொல்லும் போது அது அப்படியே ஒரு ஆடுன்னு ஆடும் பாருங்க. ஆடாது, திடீர்னு உடம்ப வைப்ரேட் பண்ணும். ஆனா எப்படி நாய்க்குட்டிக்கு ஷரிங்கன்னு வச்சாங்கதான் தெரியல. Look at me. புக்குவா தோபி. There's nothing in my heart. நீபி. இதானா சார் உங்க டக்கு? அவர செகண்டுக்கு ஒரு ஆக்டிவ் குடுக்குறா சார். ஒபிட்டோலாம் சரியான ஆக்டிங். நருட்டோல யாராலையும் ஒபிட்டோ மாதிரி எல்லாம் நடிக்க முடியாதுப்பா. சரி, அதெல்லாம் ஓகே. ஜோரோ எங்க இருந்து வந்தாரு? ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே. Naruto Shippuden. சொல்லிவிட்டு One Piece. போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஆட மானங்கட்ட ஈத்திர பயல. அவ One Piece Dub Panda. புடிச்சான அடிவயிறு கலங்கி வந்தா Naruto Shippuden. ஏமாத்திட்டாங்களா? நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப் பயல ஈத்திர பயல பேப் பயல. ஒன்னு சொல்லிக்கிறேன், ஒன் பீஸ் வந்து தமிழ் டப் பண்ண போறாங்க சோனியே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சுத்த போய், அதெல்லாம் நம்பாதீங்க. அதே கதை தான் நருட்டோ ஷிப்புடனுக்கும். நருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு சில ரூமர் படி இந்த டிசம்பர் மாசம், அடுத்த வருஷத்துல ஜனவரி மாசம் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இல்ல. அதனால இன்ஸ்டாகிராம பார்த்து நம்புறது. ஒரு சில யூடியூபர்ஸ் பொய்யா சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்காக, அதனால அது
போறதுன்னு நம்பாதீங்க. எல்லா யூடியூபர்ஸையும் நான் பொய்யா சொல்லல. ஒரு சில யூடியூபர்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக ஒரு சில ரூமர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அபிஷியலா எப்ப அனௌன்ஸ் பண்றாங்களோ அதை மட்டும் நம்புங்க. என் அப்பா சரியில்லாம தான் நான் பியான. அப்ப என் புள்ளிய நான் எப்படி வளர்க்கணும்? பாரி நம்பிச்சிருவேன். யோசிச்சு பாரு, அவன் திரும்பி வந்து என்கிட்டயே இங்கிலீஷ்ல பேசுவான். எம்மாடி என்னது காதை கிழிஞ்சிடும் போல. நம்ம சேனல்ல நிறைய சின்ன பசங்க, அக்கா, தங்கச்சி இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சேனல்ஸ் வழியா பேட் வேர்ட்ஸ் கத்துக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டேன். அதை தெரிஞ்சுக்க கூட கூடாது. அதான் ஃபுல்லாத்தையும் அப்படியே டக்கு மாதிரி வாத்து 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 கத்துற மாதிரி வச்சுட்டேன். இப்படி இருந்தா அக்காட்சிக்கு வந்து நருட்டோவை கேப்சர் பண்ணவே தேவையில்லை. காசை கொடுத்து குராமாவை வாங்கிட்டு வந்துட்டா போதும். உண்மையான ஷாரிங்கனோட வாரிசு இவன் தான். அடிக்கடி இந்த மாதிரி கிழிஞ்சு பயலுங்க எவனாவது மாட்டிடுறானுங்க. இந்த ஃபில்டரை எவன்டா கொண்டு வந்தான்? கொல்றாங்கடா, முடியல. ஸ்னேக் பாபு குத்துனா என்ன சாதாரணமா? என்னது ஸ்னேக் பாபு குத்தா? என்னமோ குத்து குத்துன்னு சொல்லுங்களே, அந்த குத்த என்கிட்ட குத்தி காட்டுறது. டேய், நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா. ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும். ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர படங்க. போதுமில்லடா, போடா. அல்ல தம்பி பாசத்தோட கேட்டதால பல குத்து குத்திட்டீங்க. பதிலுக்கு ஒரே ஒரு குத்து நான் உங்களை குத்தி கட்டுமா? என்னைய குத்துறியா? நீங்க என்ன அப்படி வர்றாங்க? என்னடா கத்திய காட்டுற? நான் தான் கேட்டல, இதுல ஒரே ஒரு குத்து குத்திக்கிறோம்ல. இதுலயா? இதுல வேண்டிய மாப்பிள்ள. ஆஹா, வழியில இருக்கிற சாணிய வாயில அள்ளி போட்டுக்கிட்டானே. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆனா எடிட்டிங்கும் அந்த சிங்கும் சூப்பரா இருந்துச்சு. என்னது இட்டாச்சி உச்சிஹாவோட பாட்டியா? யாரா அந்த கிழவி? ஓ, இவங்க தான் இட்டாச்சி உச்சிஹாவோட கிராண்ட் மதர், அதாவது அம்மாச்சியா? பாட்டி, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை பாட்டி. உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி வேலை பாருங்களேன். உங்க பெரிய பேரை ஆல்ரெடி செத்துட்டாங்க. உங்க ரெண்டாவது பேரை மரத்துல மாட்டிட்டு இருக்கான். உங்க ரெண்டாவது பேரை காப்பாத்துக்காக பொருட்டு அங்க பாடுபட்டு இருக்கான். உங்க ரெண்டாவது பேரை சாஸ்கேவை போய் காப்பாத்துங்க பாட்டி. தமிழ் டீச்சர் வாவ், சயின்ஸ் டீச்சர் வாவ் வாவ் வாவ், மேத்ஸ் டீச்சர் ஓ மை காட் வாவ், and my favorite teacher English. எனக்கு இதுல எந்த டீச்சர் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம தமிழ் டீச்சரு, அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் டீச்சரு. உங்களுக்கு எந்த டீச்சர் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆஹா, நருட்டோவை கண்டு பொடிச்சிட்டானுங்க. பென்டனு, சோட்டா பீமு, அதுக்கப்புறம் போக்கிமானு, அதுக்கப்புறம் என்ன நினைச்சு நிஞ்சா ஹட்டோரி, இவங்க எல்லாரும் ஒரு காலத்துல மிகப்பெரிய பிரபலமா இருந்தாங்க. அதுவும் பென்டன்லாம் சொல்லவே தேவையில்லை. ஆனா பென்டன் பைத்தியம். ஆனா நருட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் பென்டனை விட்டுட்டேன். சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். பின்ன மாத்தி மாத்தி வெரி பேசுறீங்க. எதுக்குடா இங்க வந்தீங்க? அங்க தெரியுது வர ஒரு டைம்னு அத அடிச்சிட்டு போந்திருக்க. வெள 15 கோடி. அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏண்டா மகனே, நீயே எடுத்து கொடுத்துற கூடாதா? கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அப்பனுக்கு இத கூட செய்யணும்னு மனசுல ஆசை இல்லையாடா? செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கற இவனை காலை கழுவி குடி. நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத, நான் எடுத்து தரேன். கிளம்புங்க. அப்பா வேற நரிக்கிட்டே இருக்கு. ஓபன் பண்ணு. பப்ளிக் வர இடத்துல என்ன டைம் பாம் எடுத்துட்டு வந்தீங்க? பாம் இல்லப்பா, வீட்ல இருந்து சோறு கட்டி ஏத்தாதுக்குறான். லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உன்ன வாயில போட்டுக்கினே வேலைய ஆரம்பிச்சிருவான். நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? அதுல பாத்தீங்களா, அதை நான் சொல்றேன். அந்த டெலாக் சூப்பரா இருந்துச்சு. Oh my god.
கன்ஃபார்ம் பண்ணிட்டான். பண்ண போறானா? அட ஹினாட்டா கண்டுபிடிச்சிட்டா போல. இந்த ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கல. ஏன் நீங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதெல்லாம் விடுங்க, ஜெரையாவே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாப்போம். சரி ஓகே, பாய் பாய்.